இவ்வளோ தூரம் வந்திருக்குமே, இது என்ன இடம்? இந்த இடம் வந்து முதுரமலைன்னு சொல்லுவாங்க. முதுரமலைங்கிறது மேற்கு தொடர்ச்சி மலை இருக்கக்கூடிய நம்ம இந்த கொழும்பத்திலிருந்து பழனி இருக்கக்கூடிய ஒரு பகுதி தான் இந்த மலைப்பகுதி. இந்த மலைப்பகுதி முதுரமலை பகுதின்னு சொல்கிறாங்க. இது ஆண்டிப்பட்டி கரல்னு சொல்கிறாங்க வழக்கில். ஆண்டிப்பட்டி கரல். இவ்வளோ பேர் மக்கள்லாம் வந்துட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு வராங்க. அப்படின்னு இந்த மலைக்கு வரலாறு இருக்கு. இந்த மலைக்கு வந்து முதுரமலை தலைவன் சொல்கிறாங்க. முதுரமலை தலைவன் குமணன் சங்கலக்கியத்தில் 158, 59, 60, 61, 62, 63, 64, 65 8 பாட்டு பாடக்கூடிய பகுதி இந்த பகுதி. பெருந்தலை சேத்தனாரும் பெருஞ்சித்திரனாரும் குமணனை பற்றி பாடியிருக்காங்க. அந்த பாட்டு வந்து முழுமையாக இந்த பகுதி சார்ந்தது. ஏன்னா முதுரமலை தலைவன் நான் வந்து பாடியிருக்கவங்க பாட்டை கேட்டிருக்கவே தவிர முதுரமலைன்னா முதுரென்ன கொல்லு. நம்ம வழக்கில் வந்து கொல்லு வந்து விவசாயம் நாம் வந்து நாங்கள் யாராவது பண்ண மாட்டோம். நம்ம பகுதி எல்லாமே கரைவழி சார்ந்த பகுதி, நீர்நிலை நிறைந்த பகுதி. அங்கே வந்து கொல்லு வந்து விவசாயம் பண்ண மாட்டாங்க. கொல்லுங்கிறது இயல்பாக மானாவாரின்னு சொன்னால் ஒரு தடவை பட்டால் போது அது ஒரு தடவை தண்ணி பட்டால் போது தண்ணி படாமையே வரக்கூடிய பயிர் தான் கொல்லு. கொல்லுங்கிறது நமக்கு மலையாளத்திலும் சரி தமிழ்லையும் சரி முதிரின்னு பேர். அந்த செடியெல்லாம் நம்ம ஊருக்குள்ள பார்க்க முடியாது. இங்கே வந்துட்டு வறட்சியான நிலமா இருக்கனால இது கொல்லு செடி. இதெல்லாம் கொல்லு செடியா இருக்கு. இது ஒரு கொல்லு செடி இருக்குன்னு நாம் இதுவரை பார்த்ததே கிடையாது. இப்போ நாம் வந்து காலையில் ஒரு 9-10 மணிக்கு வந்து இப்போ மணி 12 ஆக போகுது. 3 மணி நேரம் சுற்றி இருக்கோம். 3 மணி நேரத்தில் இந்த இடம் கிடச்சிருக்கு. பெரிய சார் சொன்னார் அழகான இடம். நான் முதுரமலைன்னு சொல்லி சொன்னதை உறுதியாக பதிவு பண்ணியிருக்கோம். முதுரைனா கொல்லு இருக்கிற இடம் தான் இதெல்லாமே. பார்த்தீங்கன்னா நம்ம இவ்வளோ இடத்துல கொல்லு இருக்குது. ஆனால் இப்போவே இவ்வளோ இருக்குதுன்னு சொன்னால் முதல்ல எவ்வளோ இருந்திருக்கு. அப்போ முதுரை மலைங்கிறது கொல்லு மலை, கொல்லு விளைஞ்ச இடம் அப்படின்னு சொல்லி நம்ம பதிவு பண்ணுறதுக்கு மிகச்சரியான இடம் தான் இந்த இடம் தான் முதுரை மலை அப்படின்னு சொல்லி சரியான இடம். இந்த பின்னாடி தான் நமக்கு தெரியக்கூடிய ஒத்தைக்கால் தன்னாசியப்பன் கோயில். தன்னாசியப்பன் நம்ம என்னென்னு சொல்கிறோம், குமணன்னு சொல்கிறோம். குமணன் ஏன்னு சொல்கிறேன்னா இந்த பகுதியில் குமணன் வழிபாடு இல்லை. குமணன் ஒரு மன்னன் இருந்தான் அப்படிங்கிற சான்று நமக்கு இல்லை. அது எந்த மாதிரி இருக்குன்னா ஒரு வட்டார வழிபாடாக இருக்குது. அது என்ன வட்டார வழிபாடுன்னு தன்னாசியப்பன் வட்டார வழிபாடாக இருக்குது. எது தன்னாசியப்பன் சொன்னால் ஆத்தூர் தன்னாசியப்பன், மயிலாடுமாரி தன்னாசியப்பன், அங்கே சித்தரேவு தன்னாசியப்பன், அப்புறம் இங்கே பகுதியில் இருக்கிற அந்தந்த வட்டார வழிபாடில் என்ன சொல்கிறாங்க, தன்னாசியப்பன் சொல்கிறாங்க. தன்னாசியப்பன் தான் நமக்கு வந்து குமணன் சொல்லும். எந்த மாதிரி இடம்னா இந்த இடத்துல கொழும்பும் தொடங்கி அக்கரைப்பட்டி வீடு கிடைக்கும் வந்து தன்னாசியப்பன் சொல்கிறாங்க தவிர மற்ற பகுதியில் இந்த வட்டார வழிபாடு கிடையாது. அதே மாதிரி இந்த முதுரமலைங்கிறது கொல்லு விளைஞ்சலங்கிறது எங்கேயுமே இல்லை. மேற்கு தொடர்ச்சி மலையில் முதுரமலைங்கிறது கொல்லு விளைஞ்சலங்க உறுதியாக சொல்லக்கூடிய இடம் இந்த பகுதி மட்டும்தான். இந்த கொல்லு இந்த முதிரை தான் நமக்கு சான்று. நன்றி பிரதீப் சாருக்கு. குடும்ப வரலாறுக்காக அருட்செல்வன் சிவகுமார். சரியா?